உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 14 குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பலன்கள் பார்த்து வருகிறோம். நீங்க ஊடகம் தோறும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பதான் சனி பயிற்சி ரவுண்டு முடிஞ்சது சார், அடுத்து குரு பயிற்சி வந்திருக்கு. குருவாவது நல்லது செய்வாரா? எல்லாருடைய ஆசையுமே என்னன்னா, சனியோ குருவோ ராகுவோ யாராவது ஒருத்தர் எனக்கு நல்லது நடந்தா போதுண்டா அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனநிலையுமே. ஆனால் ஒரு விஷயம் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும், சனியோ ராகுவோ சில நேரங்களில் கெடுதல் கூட பண்ணுவாங்க. ஆனால் குருவுக்கு கெடுதல் பண்ணவே தெரியாது. அதனால தான் அவர் பேர் குரு. குருவுக்கு மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, மறைந்திருந்தும் நன்மை செய்பவன். சரி, அதை பற்றி நிறைய பேச போறோம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12 குடையவர், அதாவது மீனத்திற்குடையவர். மீனத்திற்குடைய குரு பகவான் 3ஆம் வீடு, அதாவது மிதுனத்திற்கு செல்லுகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். என்னைக்கு போறார்? மே மாதம் போறார். மேசராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைஞ்சா விபரீத ராஜயோகம் நடக்கும். விபரீத ராஜயோகம். சார், நான் மட்டும்தான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கேன். கிரகங்களுக்குள்ள வெறும் பெயர்ச்சி மட்டும் கிடையாது, அதுக்குள்ள காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை யார் பண்றாங்கிறது ஒரு முக்கியம் இருக்கு. ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க, ஒரு விழா கொடுக்குறீங்க. எங்கிட்ட கொடுத்தா நான் என் ஸ்டைலில் பண்ணுவேன், இவர்கிட்ட கொடுத்தா இவர் ஸ்டைலில் பண்ணுவார். ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணால் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஸ்டைலில் பண்ணுவோம். காரணம் என்ன அப்படின்னா, நானும் அதே வைப்பில் இருக்கேன், அவரும் அதே வைப்பில் இருக்கார். அந்த மாதிரி தான் குரு பகவான் 12 கூடையவர் தான். ஆனால் அவர் 3இல் மறையும் பொழுது நல்லது பண்ணக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். அப்போ குருலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அவர் பொதுவாகவே நல்லது பண்ணுறவர், அவருக்கு நல்லது பண்ணுற வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்குன்னா இன்னும் நிறைய நல்லது பண்ணுவார். 3 கூடையவர் 3இலிருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் 7ஆம் இடம்னா என்ன? 7ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை. சார், இன்னைக்கு திருமண வாழ்க்கை தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா. யாருக்கு டைம் இல்லை, யாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு உட்காந்து பேச நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. பிஸின்னா சாதாரண பிஸிலாம் கிடையாது. காலைல ஆஃபீஸ் வந்தால் நைட்டு வீட்டுக்கு போகிறது தான் டைம். நானும் நிறைய ஊடக நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், என்னாச்சு, ரீச் ஆகிட்டிங்களா? இப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் வீட்டுக்கு போகிறது 11 மணி ஆகும். 11 மணி ஆகுமா? திரும்ப மார்னிங் 5 மணிக்கு ஷூட்டு. இதுதான் இப்படி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. எங்கே போனாலும் காலையில் 11 மணி கிடையாது திறந்தாங்கன்னா திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறது தான் டைம். அது அவர் விட்டா, இன்றைக்கி எதுவும் வேலை இல்லைன்னா 5 மணி ஆனால் எல்லாரோட ப்ரேயருமே என்னென்னா, புதுசாக எதுவும் வேலை வந்துடக்கூடாதுரா கடவுளே, இது இப்படியே கேட்டை தாண்டி ஓடி போயிடணும். அந்த மாதிரி தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, 7ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்குள்ளே இருக்க பேசிக்கிற நேரம் அதிகமாகும். வர வர எதுக்கு வேண்டிக்கிறதுன்னு தெரியாமல் இதுக்கெல்லாம் வேண்டிக்க வேண்டியதாக போச்சு. குரு பகவான் 7 பார்க்கும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். நானும் என் மனைவியும் ஒன்றா கோயிலுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது. அதெல்லாம் ஒரு காலம், கல்யாணம் பண்ண காலம். இப்போல்லாம் நாங்கள் வெளியே போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. என்ன டைமே கிடையாது. ஒரே ஒரு நாள் லீவு, சண்டே, அன்றைக்கும் ஃபுல் டே ரெஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது குரு 7 பார்க்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு செல்லணும். சார், நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெளிநாடுகளுக்கு செல்லணும், இன்ப சுற்றுலா செல்லணும், குடும்பத்தோடு ஜாலியாக வெளியே போயிட்டு வரணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்காவது போயிட்டு வரணும். இந்த 7ஆம் இடம் என்பது என்னென்னா, தம்பதிக்குள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துகிற இடம். சில பேர் என்ன ஆகுன்னா, தேவையே இல்லாமல் ஒரே வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த வீட்டில் இந்த அம்மா இருப்பாங்க, இந்த ரூமில் இவர் இருப்பார், ஐயா இருப்பார். 2 பேரும் மெசேஜ்லேயே பேசிக்குவாங்க. பக்கத்து ரூம் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாத ஏதோ ஒரு பிரிவு. அந்த சுவரை எப்படி நடுவில் இருக்கோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சுவர் வந்துருச்சு, சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் சரி பண்ணுவார், நல்லா பேசிக்க வைப்பார். குரு பகவான் 7 பார்க்கும் பொழுது திருமணமே ஆகலை, குருஜி நான் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிட்டேன், நான் தொடாத தூரம் இல்லை, நான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், ஆனால் ஒரு கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, நான் போகிறப்பெல்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது, இல்லை எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிடுது. நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கல்யாணம், குழந்தை, இது 2 மட்டும் குரு அருள் இருந்தால் தான் நடக்கும். இந்த குரு பார்க்கணும். குரு பலம் இல்லாமல் இது 2 நடக்காது. கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தையானாலும் சரி. அந்த குரு பலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரே தூக்கி வைக்கிறார். எங்கே? அமெரிக்கா போகணுமா, இலங்கை போகணுமா, எங்கே போகணும், எந்த வெளிநாடு போகணுமோ சொல்லு, பேர் மட்டும் சொல்லு, மீதெல்லாம் குரு சொல்லுவார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், பாக்யஸ்தானம்.
நம்ம அதிர்ஷ்டம்னு என்ன போடுறோம்னா நமக்கு லாட்ரி சீட்டு விழுமா சார், நான் வந்து கெசினோவில் போய் ஜெயிப்பனா, இதெல்லாம் நம்மளோட கேள்வி. அதிர்ஷ்டம்ங்கிறது அது மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது, வாய்ப்பு ஒரு அதிர்ஷ்டம். குமுதம் பக்தியிலே உங்களை காணுகிறேனே, இந்த வாய்ப்பு ஒரு அதிர்ஷ்டம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் உழைப்பை நேசிப்பவர்கள் வாய்ப்பை நேசிப்பவர்கள். ஒரு வாய்ப்பு தான் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இவரோட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, இந்த இடத்துல நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி நினைக்கணும். 9ஆம் இடம் என்பது என்னன்னா பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அதிர்ஷ்டம்னா கூரையை பிச்சுட்டு கூட்டுமா? கூரையை பிச்சுட்டு இந்த கனவுல இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. அப்போ அதிர்ஷ்டம் என்பது என்னன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இன்வெஸ்டரை இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க. என்ன தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி நான் இதை படிச்சிருக்கேன் ஐயா, எனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்தா சிறப்பாக செய்வேன். கவலையப்படாது, இந்த அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வருது, எடுத்துக்கோ, சிறப்பாக பண்ணு, உன் திறமையை காட்டு. அவ்வளோதான் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. சார், இன்று வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் தான் அதிகம். பணம் இன்று ஒரு பொருட்டல்ல, திறமையானவர்கள் தான் இன்றைக்கி பெரிய விஷயம். திறமையானவர்கள் தான் இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கலையா, இந்த வருடம் கிடைக்கும். முக்கியமாக திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க அதிர்ஷ்டத்தை வச்சு, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நல்ல படம் எடுப்பேன் சார், ஒரு ஆட்ல ஃபிலிமில் நல்லா பண்ணுவேன், எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்ததுன்னா நான் அழகாக சூப்பராக ஒரு கேமரா இது பண்ணிவிடுவேன், வீடியோ பண்ணிவிடுவேன். சின்ன டேக்லைன், அதை வச்சு எத்தனை ப்ராடக்ட் ஹிட் ஆகிருக்கு, லாபம் அதிகமாகிறது. வழக்கமாக 10 ரூபா பொருளுக்கு 2 ரூபா கிடைக்கிற லாபம் 4 ரூபாய் ஆகும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்டுங்கிறது எப்போ அதிகமாகும்? நீங்கள் தேடப்படும் பொருளாக இருந்தால். நீங்கள் எப்போ தேடப்படும் பொருளாக ஆக போகிறீங்க? எப்போ நீங்கள் பிஸியாக வரீங்களோ அப்போது உங்களை பிஸியாக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆக இந்த குரு பகவான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை சரி பண்ணுறார், அதிர்ஷ்டத்தை சரி பண்ணுறார், நீங்கள் பிஸியாக போகிறீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஒரு இனிப்பு பயிற்சி, ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் சொல்லணும். நீங்கள் ஆலங்குடி கண்டிப்பாக சென்று வாங்க. நான் 12 கோடியில் 3 மறைகிறான் இல்லையா, அப்போ ஆலங்குடியோ அல்லது நிறைய பேருக்கு தெரியாது, சென்னையிலேயே திருவலியதாயம் பாடி இங்கேயே இருக்குது குருஸ்தலம், இங்கே போகிறது அல்லது திட்டை போகிறது, அந்த மாதிரிலாம் வியாழக்கிழமைகளில் குரு ஹோரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். 1000 தான் குரு ராஜயோகத்தை தந்தாலும் ஒரு 12 குடைவர் என்பதால் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டே வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.